பேர் என்ன? வெள்ளைச்சாமி. வெள்ளைச்சாமி. என்ன செஞ்சது உங்களுக்கு? வாதம் அடிச்ச மாதிரி போயிட்டு 4 வருஷமா தான். நடக்க முடியாது, தூக்கி தான் உட்கார வைக்கணும். இப்போ வந்து டாக்டர்கிட்ட பார்த்தீங்களா போய்? டாக்டர் கும்பகோணம் கூட்டு போனோம், ஆனால் சரியா வரல. என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்க? எலும்பு அப்படியே பின்னாடி எப்படி பிடிச்சி போயிருக்கு, பாசி படிஞ்ச மாதிரி பிடிச்சி போயிருக்கு, அதனால தான் நடக்க முடியல. உங்களை தூக்கி தானா அவங்கள எந்திரிக்க மாட்டாங்க? எந்திரிக்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. நம்ம தான் தூக்கி உட்காரணும், 2 பேர் தூக்கணும். சரி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு என்ன ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுது உங்களுக்கு? ஆனால் ஆஸ்பத்திரி போறியான்னு கேட்டால் ஊர் சொல்கிறாங்க. பேச மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, கொளறுது. மாசம் வாதம் அடிச்சிருக்கா உங்களுக்கு? அது என்னன்னு தெரியல, ஆனா கை காலெல்லாம் அசைக்கிறாங்கண்ணே. ஆனா காலு சுத்தமா காலு மட்டும் சுத்தமா தூக்க முடியல. சரி, இப்போ இவங்களுக்கு என்ன? நாங்க வந்து தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற போன சங்கத்தை வந்திருக்கிறோம் மற்றும் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு வந்திருக்கோம். புரியுதா? நிர்வாகிகள்லாம் வந்துருக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை? உங்களுக்கு சொன்னாங்க, உங்க நண்பர்னு சொன்னாங்க. அவங்க உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பா உங்களுக்கு? இப்போ அவங்களுக்கு வீல் சேர் தூக்கி வாங்கம்மா. இவங்க வந்து வீல் சேர் கொடுத்தாக்கா போற அளவுக்கு இப்போ நான் வெளியே முத்தம் போறதுக்கு தூக்கி உட்கார வச்சு நாங்க தான் தள்ளணும். ஓஏபிக்குலாம் எழுதி விட்டா வயசு பத்தல, வயசு என்ன வயசு அவங்களுக்கு? இப்ப 60 65 வயசு. 65 வயசு 60 வயசு. ஆனா ஆதார கார்டுல அப்ப வந்து கம்மியா வயசு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அவங்களா போட்டுக்கிட்டது இது. இப்ப உள்ள வயசை பார்த்தா அவங்களுக்கு அதிகமா தான் இருக்கு. தாசில்தார்ட்ட பேசுறேன், நான் கலெக்டர்கிட்டையும் வந்து நீங்க ஒரு நாள் வாங்க, மனு கொடுங்க, நாளைக்கு வாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் நாளைக்கு வாங்க, மனு கொடுங்க. அவங்களுக்கு ஓஏபிக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அந்த சர்டிஃபிகேட்ல ஏதாவது உங்களுக்கு வயசு வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்கனாக்கா அதுக்கு என்ன வழிங்கிறத அங்கே அட்டாச் என்னன்னு பேசிட்டு அதுக்கு வந்து ஓஏபிக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நேரடியாக வந்து நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு கூட செஞ்சு கொடுப்பாங்க. இந்த அரசு செஞ்சு கொடுத்து ரெடியாக இருக்கு எல்லாமே. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதை அண்ணா அதே மாதிரி தானே வீடு வந்து 5 வருஷமா கிடக்குனே, அந்த வீடு அப்படியே கட்டாமலே போட்டு வச்சிருக்காங்கண்ணே. சரிங்க சரிங்க. வீல் சேர் பண்ணி கொடுத்துறோமா? வேற ஏதாவது மருத்துவ உதவினா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அதை எதா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் செஞ்சு கொடுத்து ரெடியாக இருக்கிறோம். நன்றி. இல்ல இப்பதான் சாப்பிட்டாங்க. இருங்க, ஒண்ணும் இல்ல.